காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து இலங்கை மற்றும் வட தமிழக கடற்கரையை அடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 11ஆம் தேதி வாக்குல இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக பகுதியை நோக்கி வந்து வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக 11ஆம் தேதி முதல் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கு. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள சூழல்ல இந்த தற்போது உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக மேலும் மழையின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பெரும்பாலான நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பியுள்ள சூழல்ல 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல 18 சென்டிமீட்டர் அளவிற்கு கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பெய்துள்ள நிலையில தற்பொழுது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.